அண்மைச் செய்தி. மதுரை மாவட்டத்தில் டாஸ்மாக் விற்பனையாளராக பணிபுரிந்து வரும் மாயக்கண்ணன், முருகன், ராமசாமி ஆகியோர் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறும் மாமூல் வசூல் குறித்து ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருந்தனர். இதனால் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி பணியிடை நீக்கம் செய்த டாஸ்மாக் மேலாளர் உத்தரவை ரத்து செய்ய கோரி மாயக்கண்ணன், முருகன், ராமசாமி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன் இன்று விசாரணைக்கு வந்தது. மதுரை மாவட்ட டாஸ்மாக் மேலாளராக பணியில் இருந்த ராஜேஸ்வரியும், திருமங்கலம் டாஸ்மாக் மேற்பார்வையாளராக பணியில் இருந்த செல்வமும் இணைந்து டாஸ்மாக் கடைகளில் தினமும் 5000 ரூபாய் வசூல் செய்ததாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் டாஸ்மாக் ஊழியர்கள் சிரமத்திற்கு உள்ளாவதால் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என மனுதாரர்கள் புகார் அளித்ததாகவும், அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் இல்லாததாலேயே மனுதாரர்கள் பேட்டி அளித்தனர் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது விதிகளுக்கு எதிரானது என்றாலும் டாஸ்மாக் மேலாளர் ராஜேஸ்வரி பணிபுரிந்த துறைக்கே மீண்டும் அனுப்பப்பட்டதை பார்க்கும்போது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏதோ நடக்கிறது என்று நீதிபதி கூறினார். கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுபானத்தால் உயிரிழப்புகளை தடுக்கவே மதுபான விற்பனையில் அரசே ஈடுபட்டுள்ளது. ஆகையால் இந்த துறையில் ஊழல்களை அனுமதிக்க கூடாது என்று நீதிபதி உத்தரவிட்டார். ஊழல் குற்றச்சாட்டில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாகிலும் ஏதோ நடக்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிவதாக நீதிபதி கூறினார். டாஸ்மாக் துறை தனது தவறுகளை உணர வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி, டாஸ்மாக் விதிகளை மீறியதாக மனுதாரர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை ரத்து செய்து வழக்கை முடித்து வைத்தார்.